விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு பழைய பயிர் காப்பீடு திட்டமே தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா விளக்கம். முதல்வர் ஜெயலலிதா சனிக்கிழமையன்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதில் தமிழகத்தில் இயற்கை சீற்றங்களால் பயிர்கள் அழியும் போது விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்பை போக்கும் வகையில் தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்ததை அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் காப்பீட்டு கட்டணத்தில் 50 விழுக்காடு தொகையை தமிழக அரசே செலுத்தி வந்தது என்றும் மீதமுள்ள தொகையை விவசாயிகள் செலுத்தி வந்தனர் என்றும் தெரிவித்துள்ள ஜெயலலிதா, காப்பீடு கட்டணத்தை விட கூடுதல் இழப்பு ஏற்படும் போது கூடுதல் தொகையை மத்திய மாநில அரசுகள் சரிசமமாக பிரித்து வழங்கி வந்தது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் மாநில அரசுகளை கலந்தாலோசிக்காமல் கடந்த 2013ஆம் ஆண்டு முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு இத்திட்டத்தை திடீரென்று ரத்து செய்து அதற்கு பதிலாக தேசிய பயிர் காப்பீட்டு திட்டம் என்ற பெயரில் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது என்றும் இந்த புதிய திட்டத்தில் அதிக கட்டணம் செலுத்தியும் குறைந்த இழப்பீடு தொகையே கிடைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். விவசாயிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை சுட்டிக்காட்டிய முதல்வர், இது தொடர்பாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியதாகவும் அதற்கு தற்போது பதிலளித்துள்ள மத்திய அரசு நடப்பாண்டுக்கு மட்டும் பழைய காப்பீடு திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.